வணக்கம். முக்கிய இலங்கை செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் முடங்கும் அபாயத்தில் பாடசாலைகள். இன்று முதல் உயர்தர வகுப்புகள் உடனடி ஆரம்பம். உயிரிழப்பில் முடிந்த இரு மாணவர்களுக்கு இடையிலான மோதல். அதிபர் தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டணி எடுக்கப் போகும் முடிவு. கொழும்பில் ஊடகவியலாளர் ஒருவர் சடலமாக மீட்பு. யாழில் 28 மில்லியன் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது. முல்லைத்தீவிலிருந்து கடலுக்கு சென்ற மூவர் மாயம். நுவரெலியாவில் சீரற்ற காலநிலையால் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு. இனி விரிவான செய்திகள். மீண்டும் முடங்கும் ஆபத்தில் பாடசாலைகள். வெளியான காரணம்: 12 மற்றும் 26 தேதிகளில் தமது உரிமைகளுக்காக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கவிற்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினுக்கும் இடையில் நிதியமைச்சில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இதன்போது சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 12 தேதி மற்றும் 26 தேதிகளில் தமது உரிமைகளுக்காக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த பணிப்புறக்கணிப்பின் காரணமாக 12 மற்றும் 26 தேதிகளில் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் முடங்கும் நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இன்று முதல் உயர்தர வகுப்புகள் உடனடி ஆரம்பம். அமைச்சரவையின் அங்கீகாரத்தை தொடர்ந்து காப்போத்த சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாவதற்கு முன்னதாக கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்புகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. காப்போத்த சாதாரணதர பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர வகுப்புகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கு மே 14 அன்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. உயர்தர வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு முன்னரான காலப்பகுதியானது மாணவர்களின் கல்வியை தொடர்வதற்கான நாட்டம் குறைவதற்கு காரணமாக அமைவதுடன் பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்கும் பங்களிக்கிறது. இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு 2024 ஆண்டு சாதாரணதர பரீட்சை நிறைவடைந்தவுடன் பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகளை உடனடியாக ஆரம்பிப்பது பொருத்தமானதாக கருதப்படுகிறது. அத்துடன் இந்த தீர்மானமானது மாணவர்களின் நேரத்தை மிகவும் திறம்பட நிர்வகிப்பதற்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான நேரத்தை வழங்குவதற்கும் உதவும் என தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழப்பில் முடிந்த இரு மாணவர்களுக்கு இடையிலான மோதல். அம்மாந்தோட்டையில் 2 மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஹம்பாந்தோட்டை சமோதாகம விளையாட்டு மைதானம் அருகில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அம்மாந்தோட்டையில் பெத்தேவல வீதியைச் சேர்ந்த 15 வயதான மொஹம் பைரூஸ் அசீஸ் அகமட் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் அம்மாந்தோட்டையில் பாடசாலையொன்றில் கல்வி கற்க வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மாணவனும் அதே பாடசாலையில் உயர்தரம் கற்கும் மாணவன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தந்தைக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் வந்து நடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தனியார் வகுப்பு ஒன்றிற்கு சென்று திரும்பிய மாணவனே தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிபர் தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டணி எடுக்கப் போகும் முடிவு. அதிபர் தேர்தல் தொடர்பில் அனைத்து வேட்பாளர்களுடனும் கலந்துரையாடிய பின்னரே அடுத்த அதிபர் தேர்தலில் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேட்பாளர்கள் என்ன விடயத்தை எடுத்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். பின்னர் நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடுவோம். இதற்கு பின்னரே எங்கள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். அதிபர் தேர்தலில் தனது தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கூறியதாக தெரிவிக்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சுமந்திரன் அவ்வாறு நினைத்தால் அது ஐக்கிய மக்கள் சக்தியின் கனவாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். மேலும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட நில விநியோக திட்டத்தை அவர் வரவேற்றுள்ளார். அரசாங்கத்தின் நில விநியோக திட்டம் சிறந்தது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளரை களமிறக்குவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கிறது என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர் ஒருவர் சடலமாக மீட்பு. விசாரணைகள் தீவிரம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் சிறுவர் நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலமானது நேற்று மோதரை கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிளியந்தல பிரதேசத்தில் வசிக்கும் இந்துனில் ஜெயவர்தன என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் 2 நாட்களாக தனது வீட்டில் இருந்து காணாமல் போயுள்ளார். இதையடுத்து உறவினர்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மேலும் இவரது மரணம் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பதை அறிய காவல்துறையினர் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்துனில் ஜெயவர்தன இலங்கை தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் வெளி விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் அவர் இதற்கு முன்னர் லக்மீம பத்திரிகை மற்றும் ஸ்வர்ணவாகினி போன்ற ஊடக நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் 28 மில்லியன் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது. கேரள கஞ்சா ஒரு தொகையுடன் 2 சந்தேக நபர்கள் வடகடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையின் போது அவர்களிடமிருந்து 70 கிலோகிராம் கேரள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதன் பெறுமதி சுமார் 28 மில்லியன் ரூபாய் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த 34 மற்றும் 40 வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரள கஞ்சாவை படகில் ஏற்றிச் சென்ற போது கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா மற்றும் படகும் மேலதிக விசாரணைகளுக்காக மருதங்கேணி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற மூவர் மாயம், காவல் நிலையத்தில் முறைப்பாடு. முல்லைத்தீவு புதுமாத்தலன் பகுதியில் இருந்து கடந்த 4ஆம் தேதி கடற்தொழிலுக்கு சென்ற படகு ஒன்றும் அதில் பயணித்த 3 கடற்தொழிலாளர்களும் கரை திரும்பாத நிலையில் உறவினர்களால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 4ஆம் தேதி நண்பகல் புதுமாத்தலன் கடற்கரையில் இருந்து கடல் தொழில் நடவடிக்கைகளுக்காக மூவர் சென்றுள்ளனர். இதன்போது உடையார்கட்டு வெள்ளப்பத்தினைச் சேர்ந்த 35 அகவையுடைய குடும்பஸ்தர் மற்றும் திருகோணமலையினைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மன்னாரினைச் சேர்ந்த ஒருவரும் சென்றுள்ளனர். நேற்று மாலை வரை கரை திரும்பாத நிலையில் அவர்களை காணவில்லை என புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டினை புதுக்குடியிருப்பு வெள்ளப்பள்ளம் உடையார்கட்டு பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற 35 வயதுடைய குடும்பஸ்தரின் மனைவி மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் சங்க தலைவரிடம் கேட்டபோது, படகு ஒன்றில் தொழிலுக்கு சென்றவர்கள் கரை திரும்பாத நிலையில் ஏனைய கடற்தொழிலாளர்களின் 2 படகுகள் எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் கடற்தொழில் சங்கம் மற்றும் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம், கடற்படையினர் ஆகியோருக்கு இந்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அவர்களை தேடும் நடவடிக்கையில் ஏனைய கடற்தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் சீரற்ற காலநிலையால் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு. நுவரெலியா மாவட்டத்தில் பெய்த மழை மற்றும் காற்றினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 958 குடும்பங்களைச் சேர்ந்த 3641 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அதிகாரி, அண்மை நாட்களில் இந்த பிரதேசங்களில் ஏற்பட்ட காற்று மற்றும் மழையினால் மரங்கள் முறிந்து விழுந்தாலும் கூரைகள் தூக்கி வீசப்பட்டதாலும் 950 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேற்படி குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்துள்ளதாகவும் இடம்பெயர்ந்தவர்களில் பெரும்பாலானோர் தற்காலிகமாக உறவினர் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாவட்டத்தில் 4 பாதுகாப்பான இடங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாதுகாப்பான இடங்களில் மக்கள் இருந்ததாகவும் தற்போது அந்த மக்களும் அந்த பாதுகாப்பான இடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இடம்பெயர்ந்த மக்களின் எதிர்கால தேவைகள் தொடர்பில் உரிய பிரதேச செயலகங்கள் அவதானித்து வருவதாகவும் அதிகாரி தெரிவித்துள்ளார்.